ஆழ்ந்த சோகத்தில் இருக்கும் தமிழகம் மனதில் மிகப்பெரிய துக்க நிகழ்வாக நேற்றிலிருந்து இன்று வரை மிகப்பெரிய அளவில் கள்ளக்குறிச்சி என்பது பேசப்பட்டு வருகிறது. மனதில் ஆழ்ந்த துயரம். அதன் காரணமாக தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் சோகமான வணக்கங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்று கள்ளச்சாராய மாவட்டமாக உருவெடுத்துள்ளது. சென்ற வருடம் 2023 மே மாதம் இதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட விஷச்சாராயம் அருந்தி மிகப்பெரிய அளவில் உயர்ந்தாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கே வந்திருக்கோம், நீங்கள் திடீர்னு புகார் சொல்கிறீங்க, நாங்கள் அதை கவனம் எடுத்து கொண்டு போகிறோம், அதுக்கு ஒரு தனி பிரிவை ஏற்படுத்துகிறோம், நீதி விசாரணை குழுவை அமைக்கிறோம், எல்லாமே சொன்னாங்க. இப்போ 2024 ஜூன் மாதம். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் வருடம் மே மாதம் நடந்ததை வச்சு நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லையா? எத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்லை, 40க்கு 40 வெற்றியடைய வேண்டும். உங்களுடைய இலக்கெல்லாம் என்ன? தேர்தல் வெற்றி மட்டும்தானா? 40க்கு 40 வெற்றி பெற்று கொடுத்த தமிழகத்தில் இன்றைக்கு 40க்கும் மேலாக மனித உயிர்களை காவு வாங்கியுள்ளது. இந்த தமிழக அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மெத்துன்னு சொன்னீங்க, அவங்களும் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாரு. கஞ்சா மிகப்பெரிய புழக்கத்தில் இருக்குது. டாஸ்மாக் சாராயம் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்ல இருந்து மிக பிரம்மாண்டமா விற்பனை செய்யப்படுது. கொஞ்சம் நிஜம் இல்லை. அக்கா கனிமொழி அக்கா சொல்லியிருந்தாங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருக்கும்போது, இதை நான் சொல்ல விரும்பல, இந்த காணொளியை நீங்களே பார்த்துக்குவாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை.
எல்லாம் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த கனிமொழி அக்கா? இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இந்த திராவிடிய மாடல் அரசு. நான் இந்த வார்த்தையை இது வரைக்கும் நான் பயன்படுத்தினதே இல்லை. ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, உங்கள் திராவிட மாடல் அரசு 40க்கு 40 வெற்றி பெற்றேன்னு சொல்லி ஐம்பெரும் விழா, முப்பெரும் விழா எல்லாமே நடத்துனீங்க. ஆனால் இன்னைக்கு நடத்துங்க, இதையும் சேர்த்து நடத்துங்க. 40க்கு 40 வெற்றி பெற்றோம், 40க்கு 40 காவும் வாங்கணும்னு சொல்லி இந்த விஷச்சாராயத்தினால், கள்ளச்சாராயத்தினால் காவு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு நிகழ்ச்சியை நடத்துங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில், தமிழகத்தில் என்ன நடக்குது? ஒரு சரியான ஒரு உளவுத்துறை அவங்க இன்டிமேஷன் கொடுக்க மாட்டாங்களா உங்களுக்கு? கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில யூடியூபர்ஸே சொல்லியிருக்காங்க. யூடியூபர்ஸ் சொன்ன ஒரு விஷயத்தை கூட உங்களுடைய உளவுத்துறை உங்கள்கிட்ட சொல்லலையா? அப்போ உங்க உளவுத்துறை தோல்வியா? இது என்ன ஆட்சியின் லட்சணம்? நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கித்தான் இந்த அரசு நடக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு அரசு தேவையா என்று இந்த அரசு யோசிக்க வேண்டும். சென்ற ஆண்டு நீங்க படிச்ச படிப்பினை என்ன? ஒரு குழந்தை சொல்றாங்க, எங்க அப்பாவும் இறந்துட்டாரு, எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இதுல அந்த பிள்ளையுடைய கதி என்ன? நீங்க கொடுக்கக்கூடிய சொற்பமான 10 லட்சம் ரூபாயை வைத்து அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் அம்மா அப்பா இல்லாத ஒரு சூழலில் வெறும் 10 லட்சம் ரூபாயை வைத்து எப்படி வந்து வாழ முடியும்? அந்த 10 லட்சம் ரூபாய் அப்பாவை கொண்டு வந்து விடுமா, இல்லை அம்மாவைத்தான் கொண்டு வந்து விடுமா? இந்த அம்மாவும் அப்பாவும் அழிந்து போனதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு. எங்கே போனது உங்கள் இரும்பு கரம்? எங்கே போனது? இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று கூறிக்கொண்டே இருக்கீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வரைக்கும் உங்க இரும்பு கரம் துருப்பிடிச்சு போச்சா? நான் கேட்கிறேன், இரும்பு கரம் துருப்பிடிச்சு போச்சா? கதறும் குழந்தைகளை பாருங்க, வீதிதோறும் பிணங்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? பிணத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் தானே நீங்கள். எங்காவது பணம் விழுகுமா, அங்க போய் அரசியல் செய்வோமா அப்படின்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அதான் பண்ணீங்க. என்ன அரசியல்? தேர்தல் வெற்றியை மற்றும் எதிர்பார்க்கும் அரசு எப்படி மக்களை பார்க்கும்? 2 மாதமா ரேஷன் கடையில் பாமாயில் இல்லை, பருப்பு இல்லை, அது போடுறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் மனசுல என்ன விதைக்கிறீங்க? கயிறு கட்டக்கூடாது கையில்,
பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. இதுல கவனம் செலுத்தக்கூடிய அரசு கள்ளச்சாராயத்திலும் விஷச்சாராயத்திலும் கவனம் செலுத்தி இருந்தால் இன்னைக்கு 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒரு சமுதாயத்தை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பண்பாடை அழிக்க நினைக்கும் அரசுக்கு நேரம் இருக்கு. ஆனால் விஷச்சாராயமும் கள்ளச்சாராயத்தையும் இன்று அழிக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லை. சென்ற ஆண்டு 4 மாவட்டத்துக்கு ஒரு தனிப்பிரிவு அமைச்சு ஒரு விசாரணை குழு அமைச்சிங்க. அந்த விசாரணை குழு என்ன சொன்னாங்க, எது பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஜாதி கலவரம் வந்துடக்கூடாது, ஜாதிகள் இருந்ததுனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த கயிறு கட்டுறதுனால பிரச்சனையாமா, பொட்டு வைக்கிறதுனால பிரச்சனையாமா. ஆனா மானங்கட்ட அரசே, உனக்கு வெக்கமா இல்ல? இதுல கவனம் செலுத்த நீங்க கள்ளச்சாராயத்திலையும் விஷச்சாராயத்திலையும் கவனம் செலுத்தியிருந்தா இன்னைக்கு 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்குமா? அந்த குடும்பங்கள் நடுத்தெருவில் நின்றுக்குமா? இதற்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த அரசு? தயவு செய்து சொல்றேன், உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், அரசு தயவு செய்து தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்துவதை விட எது மக்களுக்கு தேவையோ அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினால் மிகவும் நல்லது என்று கூறி, இந்த தேசப்பட்ட பாரதம் நல்லா இருக்கணும், இந்த தமிழகம் நல்லா இருக்கணும், இந்த தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், இந்த மக்களுக்காக இந்த அரசு செயல்படணும், இந்த மக்களுக்கு ஒரு நல்ல சமூக நீதியும் சமத்துவமும் முதல்ல உயிரோட வாழ்றதுக்கு வழியும் நீங்க வழிவகை செய்யணும் அப்படிங்கிறதா இந்த தேசபக்த பாரதத்தினுடைய சொந்தங்கள் அனைவருடைய விருப்பமா இருக்கு. அதை விட இன்னொன்று, இங்க எந்த உண்மையிலே சொல்றேன், அதிகாரிகள் மட்டும்தான் தவறு பண்ணியிருக்காங்களா? அதிகாரிகள் மட்டும்தான் தவறு பண்ணியிருக்காங்களா? மாவட்ட ஆட்சியர் தவறு பண்ணிட்டாரு, ஒரு எஸ்பி தவறு பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தவறு பண்ணவே இல்லை. அதாவது ஒரு பாலம் போட்டா நான் தான் போட்டேன்னு அரசியல்வாதி நினைக்குவான், ஒரு ரோடு போட்டா நான் தான் போட்டேன்னு சொல்லி நினைக்குவாங்க. என்ன பண்ணாலும் அரசியல்வாதி முன்னாடி நினைக்குவாங்க. இந்த மாதிரி தவறு பண்ணால் மட்டும் ஏன் அதிகாரிகளை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வேறு இடத்துக்கு மாற்றுறீங்க? அப்போ உங்கள் அரசாங்கத்தினுடைய எம்எல்ஏ எம்பி அங்கே என்ன பண்ணுறாங்க? பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே என்ன பண்ணுறாங்க? சரி வேண்டாம், ஒரு கவுன்சிலர் எடுத்துக்குங்க, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் எடுத்துக்குங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களையும் பதவி நீக்க செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த தேசபக்த பாரத சொந்தத்தினுடைய மிக தாழ்மையான கருத்தாக இருக்கு. நல்லது நடந்தா அது அரசாங்கம், கெட்டது நடந்தா அதிகாரிகள் அதுக்கு பலிகடை வாங்கணுமா? இது ஆகவே கூடாது. இனி வரக்கூடிய காலங்களில் அரசாங்கம் தயவு செய்து இதற்கு முன்மாதிரியா
பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவரும் கேட்டுக்கிறோம்.